இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அரோக திரகாத்ரதா தீர்காயுஷ்யமஸ்து. போலாமா? ஏய் சத்யா, தம்பியும் நிர்மலாவும் நமக்கு முன்னாடியே கிளம்புனாங்க. ஆனா நாமளே வந்து சாமியை கும்பிட்டாச்சு. ஆனா அவங்களே இன்னும் காணோம். தெரியல அத்தை, இந்த கோயிலுக்கு தான் வரதா சொன்னாங்களா? ஆமா, இந்த கோயிலுக்கு தான் வரேனாங்க. அம்மா, அவங்க ஏதாவது டிராபிக்ல மாட்டிருப்பாங்க. அதுக்கு நீ இவ்ளோ நேரமா? கதிர சாமியா வந்துட்டாங்க. கதிர இங்க. அதோ அவங்க அங்க இருக்காங்க. வந்துட்டாங்கம்மா. ஏண்டா, கார்ல வந்து நாங்களே சீக்கிரம் வந்துட்டோம், பைக்ல வந்து நீங்க ஏன்டா இவ்வளவு லேட்டா வரீங்க? அது வர வழியில ஒரு ஆக்சிடென்ட். என்னது ஆக்சிடென்ட்டா? என்னமா ஆச்சு? ஆக்சிடென்ட் எங்களுக்கு இல்ல. அப்போ நாங்க பைக்ல வந்துட்டு இருந்தோமா, அப்ப அப்பாவோட கார் ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருந்தது. சரி, அந்த பையனுக்கு ஒண்ணும் ஆகல? இல்லக்கா, அந்த பையன் சேஃப் தான். அப்பா, உன்னை ரொம்ப அஷ்டாங்களாடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. உன் மாமனாருக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு நீ அடி வாங்கியிருக்க. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் ஆவது உன் மாமனார் உன்கிட்ட சொன்னாரா? இல்ல பெரியம்மா. சித்தப்பா உன்னை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டாலும் அவர் யார்கிட்டயும் அசிங்கப்படக்கூடாது நினைக்கிற பாரு. கிரேட் கதர், சூப்பர். உனக்கு உங்க அக்கா மாதிரி நல்ல மனசு. குட், இப்படியே இருக்கணும். சரி, நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க. நீங்களும் வாங்க. நாங்க சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு, நீங்க போயிட்டு வாங்க. வா பிரபு, அவளுக்கு குங்குமம் வச்சு விடு. என்னடா அப்படி பாக்குற? உன் பொண்டாட்டிக்கு தானே வச்சு விட சொல்றேன். இந்தா பொடி வச்சு விடு. வெயிடா. என்னடா பாக்குற? அவளுக்கு வச்சு விடுறா. வைக்கிறமா? பேபி, கோயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய உண்மையே புரியுது. நம்ம பெரியவங்க அர்த்தம் இல்லாம எதுவுமே பண்றது இல்ல. கரெக்ட்.
இததான் உங்ககிட்ட நிறைய வாட்டி நான் சொல்லி புரிய வைக்கணும்னு நினைப்பேன். ஆனா நீங்க தான் ஏத்துக்க மாட்டீங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வேற ஏதாவது புதுசா சொல்வீங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்றதே இல்ல. பரவாயில்ல, இப்போ வச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, சூப்பருங்க. இனிமே சாமி நம்பிக்கை இல்லைன்னா நீங்க சொல்லக்கூடாது. ஓகே, குட் கேர்ளா இருக்கணும். நான் சொல்ல வந்ததே வேற. அது என்னன்னா, டெய்லி வாக்கிங் போனா உடம்புக்கு நல்லதுன்னா எவனும் கேட்க மாட்டான். அதனால்தான் இந்த மாதிரி கோயில பெருசா கட்டி விட்டு சாமிய சுத்திவான்னு சொல்லிருக்காங்க. கடவுள் மேல இருக்கிற பயபக்தினால கோயில சுத்தி வந்துருவாங்கல்ல. ஆன்மீகத்துக்குள்ள நம்மளோட உடற்பயிற்சியும் கலந்துக்கிறாங்க பாரு. உங்களை போய் கேட்டேன் பாருங்க, விளக்கு ஏத்துங்க. என்ன சத்யா, நல்லா இருக்கியா? அக்கா நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேமா. அப்புறம் கோயிலுக்குலாம் வந்திருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்ட போல இருக்கு. என்ன சத்யா, கல்யாணம் ஆகி ஒரு 7-8 மாசம் இருக்கும்ல, ஏதாவது விசேஷம் இருக்கா? குழந்தை எதுவும் உண்டாயிருக்கியா? ஏய், அதெல்லாம் ஏன் கேக்குற? அவளுக்கு கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம். ஆம்பளை மாதிரி அடாவடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா உடம்புல ஏதாவது குறை வந்திருக்கும்ல. சத்யா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. மாப்பிள்ள நல்லா அழகா ஜம்முன்னு இருக்காரு. கல்யாணம் ஆகி இத்தனை நாளா குழந்தை இல்லைன்னா உனக்குதான் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நல்ல டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கோ. ஏங்க, அவங்க ஏதோ லூசுமே பேசிட்டு போறாங்க, விடுங்க. இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. எல்லாத்தையுமே அப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியாதவங்க பேபி. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நான் போய் முகம் கழுவிட்டு வரேன். ஆனா யாரோ பேசுனதுக்கெல்லாம் பெருசா ஃபீல் பண்ணாதீங்க.